ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 12 ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல். இந்த ஸ்டிச் எப்படி போடலாங்கிறது பார்க்கலாங்களா? இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சுங்க. அது ஒரு சில ப்ளவுஸில் மெயினாக இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 2 3 3 லைன் போட்டிருக்கேங்க. இப்போ லைன் 1ல் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ எப்பயும் போல் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். லைன் 2க்கு பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். மறுபடியும் லைன் 3க்கு போய் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பட்டன் ஹோல் இங்கே கீழே கொண்டாடுறேன். நான் லைன் 1க்கே கொண்டாந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போடுறேன். இதுதான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல். பாருங்க, எப்பயும் போல லைன் 2க்கு போகிறேன், பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு லைன் 3க்கு போய் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கிறேன். அங்கிருந்து பட்டன் ஹோல் லைன் 1க்கு வர்றேன், எடுக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக்கு. லைன் 2க்கு போகிறீங்க, பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. லைன் 3க்கு போகிறீங்க, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் 1க்கு பட்டன் ஹோல், எடுக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக்கு. இதை வந்து ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டடாக செய்ய போகிறோம். கொஞ்சம் ஜூமில் காட்டுற பாருங்க. லைன் 2ல் பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். லைன் 3க்கு போகிறேன், அங்கேருந்து ரிவர்ஸ் அப்படியே பட்டன் ஹோல் லைன் 1க்கு வர்றேன், எடுக்காமல் இருக்க அங்கே குட்டி லாக் போடுறேன். மறுபடியும் லைன் 2க்கே போய் பஞ்ச் பண்ணுறேன், மறுபடியும் லைன் 3க்கு போகிறேன், ரிவர்ஸ் லைன் 1க்கு வர்றேன், எடுக்காமல் இருக்க அங்கே ஒரு குட்டி லாக் போடுறேன். லைன் 2, லைன் 3, ரிவர்ஸ் பட்டன் ஹோல் லைன் 1, எடுக்காமல் இருக்க அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிட்டேன். லைன் 2, லைன் 3, ரிவர்ஸ் பட்டன் ஹோல் லைன் 1கே வர்றேன், எடுக்காமல் இருக்க அங்கே ஒரு குட்டி லாக் போடுறேன். இதுதாங்க பட்டன் ஹோல். இப்படி தான் நீங்கள் பட்டன் ஹோல் போடணும். இந்த ரிவர்ஸ் இழுத்துட்டு வர்றப்போ சில சமயம் இந்த நூல் வந்து கட் ஆனாலும் ஆகும். நீங்கள் அதை அழகாக எடுத்து விட்டுட்டு முன்னாடி நாட் போட்டுட்டு கூட எடுக்குங்க, அப்படியே போட்டுறாதீங்க. இந்த நூல் சிக்கு உழுகலாம், எல்லாமே நடக்கும், பார்த்து போடுங்க. எடுக்காமல் இருக்க அங்கே ஒரு குட்டி லாக் போட்டாச்சு. லைன் 2க்கு போயிட்டேன், லைன் 3க்கு போயிட்டு லைன் 1ல் பட்டன் ஹோல், எடுக்காமல் இருக்க குட்டியாக ஒரு லாக்கு. லைன் 2, லைன் 1, பட்டன் ஹோல், எடுக்காமல் எடுக்க அங்கே ஒரு கீழே ஒரு குட்டி லாக் மறுபடியும் போடுறோம். இதுதாங்க ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல். இதே மாதிரியா ஒரு பெரிய லைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு இமேஜ் ஒன்று போட்டு காட்டுறேன், குட்டியாக ஒரு திலகம் ஷேப்பு. உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3ங்கிறப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு இமேஜ் போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம் எந்த இடத்துல அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த மயில் தோகம் வர மாதிரி அந்த டிசைன் ஒன்று போட்டிருக்கிறேன். இது லைன் 1, லைன் 2, லைன் 3 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லைன் 1ல் பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். லைன் 1ல் பஞ்ச் பண்ணுறேன், லைன் 3க்கு போகிறேன், ரிவர்ஸ் வந்து ஒரு பட்டன் ஹோல், ஒரு குட்டி லாக் போடுறேன். லைன் 2, லைன் 3, ரிவர்ஸ் வர்றேன், அங்கே ஒரு குட்டி லாக்கு. லைன் 3க்கு போகிறேன், ரிவர்ஸ் வர்றேன், லைன் 1ல் ஒரு குட்டி லாக் போடுறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அந்த லைன் 1ல் நீங்கள் கரெக்டாக பஞ்ச் பண்ணி எடுத்துடணும்.
லைன் 3க்கு போகிறேன். ரிவர்ஸ் வர்ற லைன் 1. இந்த லைன் 1ல வைக்கிற லாக்கை அந்த லாக்கு கீழேயும் வைக்கலாம், சைடுலேயும் வைக்கலாம். அது நீங்கள் பண்ணுறது தான். இங்கே கீழே வர்றப்போ பட்டன் ஹோல் இழுத்துட்டு வந்துட்டு இங்கே கீழேயே லாக் வைக்கலாம். இல்லை அந்த லாக்கை கொண்டு போய் நீங்கள் சைட்லேயே வைக்கலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் வர்றோம். இப்போ இங்கே பஞ்ச் பண்ணிட்டு அந்த லாக் இங்கேயும் வைக்கலாம், நீங்கள் சைடுலேயும் வைக்கலாம். நம்ம இஷ்டம்தான். பக்கத்தாலேயோ ஒரு லாக் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் வர்றேன். அங்கே ஒரு லாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. அதுக்காகத்தான் சைட்லேயோ கீழேயோ நம்ம லாக் மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கணும். பாருங்க, லாக் கீழேயே வச்சுக்கிறேன். இதே மாதிரியா நம்ம அப்படியே போட்டுட்டே வரலாம். லைன் 3க்கு போய் பட்டன் ஹோல் கிட்டையே ஒரு லாக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இது போடுறப்போ கிளாத் சுருங்கி வரக்கூடாது, அதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிளாத் சுருங்குனது அப்படியே வெளியே தெரியக்கூடாது. கீழேயே ஒரு லாக் வச்சுக்கலாம். இதே மாதிரியா இது ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். சுற்றியும் வந்து சில்க் த்ரெட்ல செயின் போட்டு அந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ உள்ள எப்படி கவர் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம சில்க் த்ரெட் வெளியே எடுத்துக்கலாம். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே செயின் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த ஹோல்ஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதை சுற்றியும் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இங்க இடத்துல லாக் போட்டுக்கலாம். என் நாட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்லங்க, இந்த இடத்துக்கு ஸ்டோனை வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா இது வந்து ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிரும். நல்லா பார்த்தா தெரியும், இது மாதிரி ஃபினிஷ் ஆகி தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.